இந்த இந்த ஒசாமா பில்டன் பேதியில் போவான் நாசமாக போவான் அறுத்து கிழிச்சு போன அறுத்தாமா பண்ணி பேல பண்ணி ரட்டு அனுப்பியிருக்கான் நண்பர்களே. கண்ட மணிக்கு அனுப்பியிருக்கான். சென்னையில் போய் கிடந்தனா வாழ்ந்தனா அங்கே போனா இங்கே போனான்ட்டு பேயில் போவான். இதான் சோழியா நீ நினச்சிட்டே இரு. திருப்பி முத்து நீ சென்னைக்கு போயிருக்க ரூமில் வந்து எப்படி கிடப்பாரு, அவுத்து விட்டு கிடப்பாரா, நீ இங்கே கிடப்பாரா, நீ இப்படி கிடப்பாரான்னு ஆட பேரை போல இப்படி காடு கடா வந்து என்ன ரட்டரை வீட்டில் கூட படிக்க இதான் வீட்டில் படிக்கூடாமல் ரட்டரை காடு கடா வந்து படிக்க வைக்கிற பேரை போகலாம். என்னைக்காட பாம்பு வந்து பொழக்குன்னு வரப்போகுது பாரு, பின்னாடி நிற்கும் டான்னு பார்ப்பேன் பாரு. எனக்கு என்னென்னா இதுக்கு என் தம்பி வேறு கூட்டு வர வேண்டியிருக்கு. அவன் வேறு இந்த ரட்டரை பாருன்னு அவனுக்கு ஒரு மாதிரியாக வருதான் வரும். முள்ளை தூக்கி ஒரே அடி அடிச்சு மண்டையில் வரும் உனக்கு. இப்போ ரட்டர் வந்துருக்கு நண்பர்களே, துபாயிலேருந்து வந்திருக்கு புதுசாக. துபாய் ஸ்டாம்பு பார்த்தீங்களா, துபாய் ஸ்டாம்பு கிம்பெல்லாம் ஒட்டி வந்திருக்கு. லெட்ரு என்னன்னு தெரியல, என்ன பேர் போட்டுப்பார், அவ்வளோ இங்கிலீஷாக இருக்குது. துபாய் பற்றிலாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். சிஎம் யோனோஸ் அப்படின்னா யோனுஸ் அவர் பேர் யோனுஸா? யோனுஸ். சிஎம் யோனுஸ் துபாய் குறுக்கு சந்து சந்தா வரல. துபாயில் குறுக்கு சந்து லூசு பயிர நீ காமெடி பண்ணுறியோ? என்ன லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னா லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இப்போ அனுப்பியிருக்காங்க, அதை பார்ப்போம். லவ் லெட்டரா? க்ரீட்டிங் எல்லாம் அனுப்பியிருக்கு. ஆமாம். எனக்கு என்னென்னாச்சுன்னா அந்த லெட்டருக்குள்ளே ஒரு 500 ரூபா பணமும் வச்சுருக்காங்க. என்ன என் மேலே அவ்வளோ பாசமாக ஜிபின்னு போட்டு, நீ உருவாயில வேறு ஜிபின்னு எழுதிட்டீங்களே, அது மாற்ற முடியுமா எப்படின்னு தெரியலையே. ரைட்டு, அதை பார்த்துடுவோம். சரி, என்ன போடுறாங்கன்னா, அன்புள்ள ஜிபி முத்து நண்பரே அவர்களுக்கு உங்கள் நண்பன் யூனுஸ் எழுதி கடிதம். நலம் அறிய ஆவல். நான் இங்கு நலமாக இருக்கிறேன். சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஜிபி முத்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் துபாயில் இருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் இதுதான். நம்பர் நிறைய போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர் வருது. நம்பர் எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. இல்லை என்றால் வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப்பில் தான் நம்ம வாட்ஸ்அப்பு பேயில் போகணும். வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணி நமக்கு பாருங்க, பேதியும் வாந்தியும் கொள்ளையும் அப்படியே எடுக்கு. இந்த சேலை மணி கிடக்கான் ஏன் செத்த பையன், அதான் மண்டையில் வந்து ஒருத்தர் கொத்திட்டு போனான். செத்த பையில மண்டையில் ரத்தம் வடிஞ்சா ரத்தம் இப்படி வடியும். ரத்தம் வந்து பொட்டு மாதிரி இங்கேயும் அங்கேயும் வடிது. பாத்தியா மண்டையா பேஜில் போவோம் உனக்கு இலைப்பி சாவுறா செத்த பையில. அந்த செத்த பையில எதுக்கு தெரியுமா, என் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு விட்டான். பேஜில் போவான். அவன் வாட்ஸ்அப் நம்பர் யாராட்டும் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் என்னுடைய இதில் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அந்த பேலபோ நம்பரி நான் இது போட்டு விடணும். பேலபோ வாட்ஸ்அப் போட்டதுனால அவ்வளோ வாட்ஸ்அப் வந்து ஒரே வீடியோக்கள் ஏன் பேலபோ வாட்ஸ்அப்பை போட்டுக்கிட்டு கண்டதெல்லாம் காமிக்கான். அவன் இதை காமிக்கான். பேயில் போவான், சட்டியை கழட்டி காமிக்கான், அதை கழட்டி காமிக்கான், இதை கழட்டி காமிக்கானுவோம். செத்த பயிலுவோம். அதான் அண்ணா வாட்ஸ்அப்பு வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கணும். வாட்ஸ்அப்புன்னு நான் கொடுத்துட்றேன். நல்லபடியாக தான் வாட்ஸ்அப்பு நல்லதாக அங்கே போகிறாங்க. அண்ணன் வாட்ஸ்அப் தாங்க நான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வாங்கிட்டு போய் நேராக யாருக்கான அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே பரவிடுது. இது பார்க்க நம்பர் அதற்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு உங்கள் நண்பரை பார்க்க வருவீர்களா? எனக்கு பாண்டிச்சேரியில் அக்கா வீடு இருக்குது. என்னுடைய மனைவி வீடும் பாண்டிச்சேரியில் தான். உங்களுடைய வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்த போது எனக்கு இங்கு இருக்க கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நீ அங்கே சந்தோஷமாக இருங்க. என் வீடியோ எப்பவும் செல்லில் வரும் பாருங்கள். நம்மளுக்கு தொழில் முக்கியம், உங்கள் நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, அது இருக்குது. ஏன்னா நீ சந்தோஷமாக இருங்க. வீடியோ பாருங்கள். இந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஊரில் என்ன கொஞ்சம் கலந்து பாரு. அந்த வீடியோ பாண்டிச்சேரியில் போலீஸ். நான் துபாயில் இருந்து வரும்போது உங்களுக்கு என்னுடைய அக்கா மாப்பிள்ளை பாண்டிச்சேரியில் போலீஸ். நான் துபாயில் இருந்து வரும்போது உங்களுக்கு எனக்கும் பிடித்த பொருள் ஏதாவது எடுத்து வருகிறேன். என்னுடைய சொந்த ஊர் சீர்காழியா? உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பசங்க ரொம்ப சூப்பர். இதில் ஏதாவது தவறாக இருந்தால், ஐயோ நீங்கள் அன்பான இது போட்டிருக்கீங்க, நான் எதுக்கு தவறாக நினைக்க போகிறேன் உங்களெல்லாம்? என் செல்லக்குட்டி
இந்த இது 500 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், உங்கள் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட கொடுங்கள். கண்டிப்பாக கொடுக்க என்ன வணக்கம். தண்ணி விழுந்தேன் ஏன்மா வேர்த்து விருத்து வருது, தண்ணியோடு வந்துட்டேன், மூச்சுலாம் போகுது. வானம் என்றால் நல்லது நிலையில் வேண்டும், வாழ்க்கை என்றால் நல்ல உறவுகள் வேண்டும், உறவு என்றால் நல்ல அன்பு வேண்டும், அன்பு என்றால் உங்களை போன்ற நல்ல நட்பு வேண்டும். இப்படிக்கும் உங்கள் அன்பு நண்பன் முகமது உசீசா யூனஸ் முகமது யூனஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் அடிக்கேனே, கண்டிப்பாக. இது தனியாக வை, உங்களுக்கு தனியாக உள்ள மடை தனியாக வை. அடுத்தது பார்ப்போம். என்ன பாரு, அனுப்புனர் ரகசியம் ஆனால் உண்மை. அது இல்லை, ரகசியம் ஆனால் உண்மை. எப்படிலாம் கண்டுபிடிக்கிறே பேர போகலாம். அம்மா என்ன பாரு, மறுபடியும் எறும்பு எனக்குன்னே வருது எறும்பு. அவ்வளோ அதான் காடுகளில் வந்து இப்படி தான் எறும்பு வரும். ரகசியம் ஆனால் உண்மை. நீ லட்டுவைக்க நேரமா வா வா, இங்கே படிக்க திரும்பிட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். அது பாரு, எதுவும் சொல்ல வேண்டாம், அடித்து கேட்பாங்க, அப்பவும் சொல்ல வேண்டாம், உங்கள் மீது கேட்பாங்க, உங்கள் மிதிச்சு கேட்பாங்க, அப்பவும் சொல்ல வேண்டாம். இடத்துல சொல்ல வேண்டாம், பேரமும் என்ன சொல்ல வேண்டாம், பேரமும் கீழே அறுக்கப்படும் சொல்லிட்டு மேலே செத்த பயல. இப்படிக்கும் உங்கள் முதல் மனைவியா, உனக்கு பேர் இல்லையே. முகவரி பெயர் மனைவி பாதுஷா சந்தம் சூர்பாக்கம் தெரு பவுஸ் சாங்கர் துளை. அடுத்த பார்ப்போம். தெற்கு சரவணன் சுந்தரபுரம் கோயமுத்தூர். ஒரு கிழிக்க முடியலப்பா, நரம் போட்டுருக்கான். எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனால் அடுத்து கேட்பாங்களாம். தலைவரே நான் உங்கள் கோமான் கோடியா என்ன போட்டுருக்கு? தலைவரே, நான் உங்களின் கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். உங்களின் வீடியோவை பார்த்தால் எப்படியா பட்டவனும் சிரித்து விடுவான். இப்படியே தொடர்ந்து வீடியோ போடுங்க தலைவரே. நீங்களும் உங்கள் குடும்பமும் 100 ஆண்டு சந்தோஷமாக வாழ மனமாற வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தலைவரே. இந்த லெட்டர் கிடைத்தவுடன் இந்த நபருக்கு கால் பண்ணுங்க. எம் சரவணன். வாழ்க தலைவரே, வளர்க. கண்டிப்பாக. எம் சரவணன் கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர். சரி பாய். இன்னொன்று இது இங்கிலீஷ் வந்து பின்னாடி திருப்பி பின்னாடி ஒன்றும் இல்லை. இல்லையா, உங்கள் பேர் தான் போட்டுருக்கோம். என் பேர் தான் போட்டிருக்கா. பின்னாடி ஒன்றும் இல்லை, என் பேர் தான் போட்டிருக்கு. நான் அநியாயம் பண்ணுறானுவாப்பா, பெருத்த அநியாயம் போச்சு. இந்த ஒன்று மட்டும் தெரியுதுல, போஸ்ட் ஆஃபீஸுக்கும் கொரியர் ஆஃபீஸுக்கும் நல்ல வேலை குடிக்கும், அது மட்டும் தான் தெரியுது எனக்கு. அவங்க சும்மா நீ ஏதோ நினச்சிட்டா போஸ்ட் சும்மா காம நினச்சிட்டா நீ. அன்புள்ள மனைவி முத்தலும் பின்பக்கம் பாருங்க. உனக்கு உடைய பின்பக்கம் போட்டுமா பார்க்கணும். உனக்கு பின்பக்கம் அன்புள்ள மனைவி முத்துக்கு நான் தான் உன் கணவன். நீ கணவனா? எனக்கு எங்கே கணவன் இருக்கான்? உங்கள் கணவன் நட்டு கக்கான்னு உன் கணவன் நட்டு நடக்கடை நவநீதனா? நட்டு நடக்கடையா? நவநீதன் இந்த பேரை எங்கேயே கேள்விப்பட்ட. ஒரே நவநீதன் வந்துட்டே இருக்கானே, எனக்கு ஒன்றுமே போட வந்துருக்கானே. நவநீதன் தெரியுமாவா? பேரவோ நீ யாருன்னு எனக்கு தெரியும். செத்த பையன் எங்கே வந்து லட்டு போடுறீங்கன்னு யாரும் தெரியும். தவறாக எழுதியிருந்தால் அதற்கு புருஷன் கூட தப்பாக பேசாதடியா முத்தழகி.
உனக்கு ஒரு கவிதை. நீ ஒரு உப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ ஒரு சரியான என் கூட வந்து நீ ஒரு அரசா. 1 போட்டு கேக்கி 111 போட்டு கேக்கி 111 என்னது? 111 பாம்பு போட்டு வாயில் துறை வீரும். நான் உன்னை பாம்பு போட்டால் வாயில் நுர வரும். நான் உன் வாயில் உடத்து கிழிச்சுக்கணும். அது பண்ணி போயில கவிதை அழகாக எழுதியிருக்காங்க. படி. ஃபுல்லாக படிக்கவா? ஃபுல்லாக படிக்கிறத பார்த்து படி. அப்போ மோசமாக பண்ணுவோம். நீ படிக்க நான் படிக்க. நீ ஃபுல்லாக படிச்சு விட்டுவா. நீ இருட்டு அறையில் முரட்டு பாப்பா போட்ட தப்பு. தாப்பா போட்டு தப்பா? பாப்பா தாப்பாவா? உன் வாயில் போட்டு பிபி ஒன்று வைக்கணும். செத்தப்பையில் 5 வந்து போகல. உன் கவிதை வேண்டாம்ல. அடியே முத்தழகி மாதிரி உனக்கு போயம்ல. இப்போ ஏழு கழிச்சேன் ஒன்றுமே போட மாட்டேக்கான். நான் உள்ள அவளை அந்தந்த இதில் வை. அப்போ தான் அந்த அட்ரஸில் திருப்பி அனுப்ப முடியும். இது என்னது பெருசாக இருக்குது? இன்னும் தினேஷ்குமார் பவானி. தினேஷ்குமார் பவானி இதுக்குமே வந்திருக்க. பேயில் போவானுக்கு பேதி வாந்தியும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கு. அட பேயில் போவான்னு அசியசியமாக எழுதி போடுறானு பாருங்க. பத்தி அனுப்பிடுறானே. பத்தி எதுக்கு? வாசமாக விட்டு பத்தி எதுக்கு? பத்தி விற்கிறவனா இருப்பான். பத்தி விற்கிறப்பாங்களா? பொம்மை படத்தை வரைஞ்சிக்க மாதிரி செந்தில்குமார். குந்தக்கடை மற்றும் ஊராட்சி படிக்க. எங்கள் முத்து தலைவரே குருட்டு என்ன போட்டு நம்பர் அனுப்புகிறேன். செந்தில்குமார் குந்தக்கடை மற்றும் ஊராட்சி கொட்டை திப்புளை குமார். சரி ஏதோ போட்டிருக்கான். கொட்டகுமாரா? அவன் பேர் தான் அவன் போட்டிருக்கான். உன் பேர் கொட்டகுமாரா? ரைட் போடு சொல்லி அடுத்த போட்டு ஊராட்சி கோட்டை தினேஷ்குமார். அப்படி சொல்ல நீனு அவன் எழுதியிருக்க அப்படிதான் இருக்கு. என்ன பாருங்க, பிச்சு போட்டு ஜிலேபியை பிச்சு போட்டிருக்கான் பாருங்க. அவன் அது என்னது கண்ணில் என்ன பாருங்க, ஜிலேபியை பிச்சு போட்டிருக்கானா? ஆமா. ஏக்கி ஜிலேபியை பிச்சு போட்டு அவன் பேரை அழகா எழுதியிருக்கான். சொல்லு பெருனர். எங்கள் நண்பா முத்து தலைவரே குருட்டு அடி குந்தன் எழுதுவது. குருட்டடி குந்தன் எழுதுவது. குருட்டடி குந்தனா? அதில் குந்தன் கிந்தன் கிடைக்கிய பேர் உங்களுக்கு புதுசா பேர் எப்படி வருது? பேயில போகணும்ல. குந்தனா குருட்டடி குந்தனா முஞ்ச பண்ணி பேல. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? இருக்கேன். உங்கள் ஜாமான் நலமா இருக்கா? உங்கள் ஜாமான் இப்படி ஆடுது வந்து பிடிவா சாமான் நலமா? சரி, இது பச்சை கிடப்புனா போ படி. உங்கள் ஜாமான் நலமா இருக்கா? நலம் அறிய ஆவல். எனக்கு ஒரு கொட்டை கொடுங்கள். நான் குண்டு விளையாட வேண்டும். ஏன் அது ரெண்டையும் தந்துடுறேன். இங்க ஒரு வாயில சொருவிக்க, இங்கே சொருவிக்க. பேயில போவான் இதுக்குமே அவர் அட்டை படிக்காது.